வெளிநடப்பு செய்த பிறகு அது சார்ந்த சில முக்கிய கருத்துக்களை, விமர்சனங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். கூட்டணி சரியாக அமையவில்லை என்பதற்காக இப்படியான குற்றச்சாட்டுகளை, போர்க்குரலை அதிமுக எழுப்பி வருகிறது என்ற விமர்சனத்தை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட இப்படியான போர்க்குரல் அதிமுகவிடமிருந்து வந்திருக்குமா என்பது தெரியாது. ஆனால் தற்போது இந்த அளவிற்கு தீவிரமாக அவர்கள் விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள், கோஷங்களை எழுப்புகிறார்கள் என்ற கருத்தையும் முதலமைச்சர் பகிர்ந்திருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் மெகா கூட்டணி, மகா கூட்டணி என்பதெல்லாம் அமையும் என்று அவர்கள் தெரிவிக்கும் நிலையில், அப்படி எது அமைந்தாலும் அவர்களுக்கு பலன் தராது, மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்ற கருத்தை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சருடைய இந்த கருத்து அதிமுக குறித்த ஒரு கடுமையான விமர்சனமாகவே பார்க்கலாம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஒரு நீண்ட விளக்கத்தையும் முதலமைச்சர் கொடுத்திருந்தார். இந்த நிகழ்வுக்கான அனுமதி வழங்கப்பட்டதிலிருந்து அந்த நிகழ்வு எவ்வளவு பாதுகாப்போடு நடந்தது என்பது சார்ந்தும், அதற்கு பிறகாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பதும், விசாரணை சார்ந்த பல்வேறு விளக்கங்களையும் முதலமைச்சர் கொடுத்திருந்தார். ஆனால் அதில் பல்வேறு கேள்விகளையே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருந்தார். குறிப்பாக அதிகாரிகள் கேள்வி எழுப்பியது ஏன், அது சார்ந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதே போன்று ஒரு நபர் ஆணையம் விசாரணை சென்று கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் ஏடிஜிபி தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது ஏன் என்றும், அதே போன்று கூடுதல் எஸ்பியுடைய விசாரணை சென்று கொண்டிருந்த போது இந்த செய்தியாளர் சந்திப்பில் எல்லாம் நடத்தப்பட்டது ஏன் என்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போதுதான் தூத்துக்குடி சம்பவத்தோடு ஒப்பிட்டு அமைச்சர் சிவசங்கர் பேசினார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் பேசலாம். அபினேஷ், தற்போது சட்டப்பேரவை நிகழ்வு தற்போது என்னவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? முதலமைச்சர் தொடர்பாக தெரிவித்த அந்த கருத்தும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அது சார்ந்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக இன்று சட்டப்பேரவையில சுமார் 1 மணி நேரம் 30 நிமிடம் ஒரு கடும் காரசார விவாதம் என்பது நடைபெற்று முடிந்தது. இன்று சட்டப்பேரவையில சரியாக 9:30 மணிக்கு தொடங்கி சுமார் 11 மணி அளவுல கேள்வி நேரம் நிறைவு பெற்ற நிலையில 11:08 அளவுல அந்த நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூர் பெரும் துயரம் தொடர்பாக சில கருத்துக்களை பேச வேண்டும் என அவர் அந்த கோரிக்கையை சபாநாயகர் முன்வைத்தார். அப்போது சபாநாயகர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 110 ஒரு அறிவிப்பு ஒன்றை பேரவைக்கு அளிக்க இருக்கிறார் என்று தெரிவித்து, முதலமைச்சர் இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக அரசினுடைய செயல்பாடுகள், அந்த சம்பவம் தொடர்பான ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை சபையில பேரவையில முதலமைச்சர் விளக்கம் அளித்தார். குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு, அங்கு கேட்கப்பட்ட இடம், அந்த பேசிய நேரம், அதற்கு பிறகு அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி தவித்த பொதுமக்கள், உடனடியாக அரசு விரைந்து எடுத்த நடவடிக்கை, அவர்களுக்கு தேவையான உடனடி நடவடிக்கை, முதலமைச்சர் இரவில் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தியது. அதுக்கு பிறகு இரவு ஒரு நபர் ஆணையம் அமைத்தது. அதே போல கரூருக்கு உடனடியாக இரவு சென்றது. அந்த அரசுடைய அனைத்து துரித நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் ஒரு விளக்கமாக அளித்தார். தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர்கள் விதி எண் 56 மற்றும் 55 கீழே பேசுவதற்கான வாய்ப்பை கேட்டிருப்பதாக பேரவையில சபாநாயகர் அந்த தகவலை தெரிவித்தார். அந்த அடிப்படையில இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவை விதி எண் 56 கீழ் இந்த பொது நிகழ்வு குறித்து பேசுவதற்கான அனுமதி அளித்து எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இந்த தொடர்பான பேச்சை சுமார் 11:10 மணி அளவில் அவர் தொடங்கினார். அப்போது அவர் அரசின் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து பேசினார். குறிப்பாக கரூர் விவகாரம் தொடர்பாக அந்த நடந்த நிகழ்வை அவரும் நினைவு கூர்ந்து அந்த இடத்துல அனுமதி கொடுத்ததற்கான காரணம் என்ன, உள்நோக்கம் இருக்கிறது என்கிற ஒரு பேச்சை தன்னுடைய பேச்சில் வருத்திருந்தார். ஆனால் அப்போது அதற்கு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபனை தெரிவித்தாங்க. உள்நோக்கம் என்கிற நோக்கம் வேதனைக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. இது குறித்து உரிய சட்ட ஆலோசனை பெற்று மாண்புமை உச்சநீதிமன்றத்தை நிச்சயமாக இந்த அரசு அணுகும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். உச்சநீதிமன்றத்தை நிச்சயமாக இந்த அரசு அணுகும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். மாண்புமை உச்சநீதிமன்றத்தை நிச்சயமாக இந்த அரசு அணுகும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். கரூர் சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் தொடர்ந்து 1.5 மணி நேரம் விவாதம் நடைபெற்றது.
முதலமைச்சருடைய விளக்கத்தை தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய நிலையில் அதிமுகவினர் இது சார்ந்த கோஷங்களை எழுப்பினார்கள். அதிமுகவினர் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவர்களை வெளியேற்றுவதற்கான காவலர்களை உள்ளே அழைத்திருந்தார் சபாநாயகர் அப்பாவு. அதற்குள்ளாக அதிமுகவினரே இந்த நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார்கள். அதற்கு பிறகாக அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய அறைக்கு சென்றிருக்கிறார். அதற்கு பிறகாக முதலமைச்சர் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் குறித்த விமர்சனமாகவும் அவர் முன்வைத்திருக்கிறார்.